திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரி முருகன் கோயிலில் கூட்டம் அலைமோதும் நிலையில் முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். பக்தர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகள் என்ன? கோவில் நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோயிலில் பக்தர்கள் அதிக அளவில் செல்வது வழக்கம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது வாடகையாக இருந்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான இங்கே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொது தரிசனம் 50 ரூபாயும் மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசனமும் என அனைத்து வரிசைகள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கோயிலுக்கு வெளியே நீண்ட வரிசைகளுக்கு காத்திருப்பு மண்டபம் வழியே கோயிலுக்கு சுமார் 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரையில் காத்திருந்து பக்தர்கள் சிரமப்பட்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதிய வீடு கட்ட வேண்டும், திருமணம் தடை நீக்க வேண்டும், அரசியல் ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறமும் உள்ள வேப்ப மரத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருகின்றனர். செங்கற்களை அடுக்கி வைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கடந்த சில வாரங்களாக செவ்வாய்க்கிழமைகள் பக்தர்கள் அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸும் வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏடிஎஸ்பி தலைமையில் 2 ஷிப்டுகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இலவச பொது தரிசனம் அருகில் உள்ள 100 ரூபாய் 50 ரூபாய் கட்டண தரிசனம் என வரிசையில் கோயிலுக்கு பின்புறம் வழியை சென்ற நிலையில் தற்போது 100 ரூபாய் 50 ரூபாய் கட்டண வரிசையில் எதிர் திசைக்கு மாற்றப்பட்டு கோயில் பின்புறம் வழி ஆலயங்கள் செல்கின்றனர். இதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செல்ல தனி பாதை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சாமி இல்லை என ஊழியர்கள் சாவி இல்லை என்ற ஊழியர்கள் கூறி காத்திருக்க வைப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆலயத்திற்கு வருபவர்கள் வரிசை காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். நன்றி பாஸ்கர், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இது தொடர்பாக பக்தர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். என்னோட நேம் பிரியா. நான் ஆவடியிலேருந்து வரேன். இன்னைக்கு எங்களோட 3rd இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். கூட்டம் நிறைய தான் இருக்குது. நாங்கள் 8 o'clock வந்தோம். சாமி பார்க்கவே 11:30 ஆயிடுச்சு. உள்ள தண்ணி வசதி தான் இருக்குது, பட் வாலண்டியர்ஸாக கொடுக்குறாங்க. பட் வெளியே அந்த அளவுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. சாமி பார்த்ததுல ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அவ்வளோதானே. எப்படி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? என்ன கேள்வி மோஸ்டா இன்ஸ்டா அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் ஆனால் என் சிஸ்டர் ரெஃபர் பண்ணாங்க, போனீங்கன்னா நல்லா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. அதனால வரலாம் அப்படின்னு வேணுனதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ரோடுக்குள்ள வரும்போதே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. பிரியா. நாங்கள் சுள்ளூர்பேட்டையிலேருந்து வரோம் சார். சாமியை பார்க்கறதுக்காக ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். இது என்னோட ஃப்ரெண்டு, இவங்களும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால வந்தோம். 2 hours ஆச்சு. அம்பர்பா டிக்கெட் எடுத்தோம். தரிசனம்லாம் நல்லா நடந்துச்சு. சாமியை நல்லா கண்குள்ள பார்த்தோம். நல்லா இருக்கு. இங்கே நினச்சதெல்லாம் நடக்கணும் தான் நாங்கள் ரெகுலராக வருவோம். ஆனால் இப்போ வர முடியாத சூழ்நிலை. அதனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 6 வாரம் வழக்கு போடுவோம். இப்போ முடியல, அதனால இன்னைக்கு வந்தோம். நல்லா நடந்துச்சு. அதிகமாக இருக்கு சார். அதுக்கு முன்னாலாம் லைன் இங்கே தான் இருக்கும். இப்போ போனாக்கா உள்ள அங்கேருந்து வரும். அங்கே சாப்பாடு வைப்பாங்களா சரியா, அங்கேருந்து வரும். இப்போ லைன் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கு. ஆமா, கூட்டம் அதிகமா இருக்கு. அதுல வேற 50 ரூபாய் டிக்கெட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயும் 50 ரூபாயும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா கிட்ட விட்டா நல்லா இருக்கும் சாமியை பார்க்கறதுக்கு சீக்கிரமா. ஏற்கனவே இங்க இருந்தது சார், முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இப்போ லைன் அங்க நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம்ல, ஃப்ரீ சாப்பாடு, அங்கிருந்து வருது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா குழந்தை இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போவாங்க. டிக்கெட் இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா விட்டா நல்லா இருக்கும்.
எப்படி சாமி தரிசனம் பண்ணுங்க, மனசு எப்படி இருக்கு? குளிர்ச்சியா இருக்கு சார், வெயில் கூட தெரியல. ஓகேவா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.